இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சான்றிதழ் வழங்க 3000 லஞ்சம், வருவாய்த்துறை அதிகாரி கைது. புகார் தெரிவித்த கைதி மீது சக கைதிகள் தாக்குதல், புதுச்சேரி சிறைச்சாலையில் பரபரப்பு. புதுச்சேரியில் பெண்மணி ஒருவருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்க ரூபாய் 3000 லஞ்சம் வாங்கிய வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக அதிரடியாக கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளது. இங்கு குருமாம்பேட் பகுதி வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலராக முருகையன் பணிபுரிந்து வருகிறார். இவரிடம் குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் வாரிசு சான்றிதழ் பெற விண்ணப்பித்திருந்த நிலையில் அவரிடம் முருகையன் வாரிசு சான்றிதழ் ஆவணங்களை கேட்டுள்ளார். அந்த பெண்ணும் அதற்கான ஆவணங்களை கொடுத்துள்ளார். ஆனாலும் அந்த பெண்ணுக்கு வாரிசு சான்றிதழ் கொடுக்காமல் முருகையன் அலக்கழித்து வந்ததால் அந்த பெண் இதுகுறித்து தாலுகா அலுவலகத்தில் பணியில் இருந்த முருகையனிடம் கேட்டபோது அதற்கு கிராம நிர்வாக அலுவலர் முருகையன் வாரிசு சான்றிதழ் உடனடியாக வழங்க வேண்டும் என்றால் ரூபாய் 3000 லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என பெண்மணியிடம் கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண்மணி வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலர் முருகையன் லஞ்சம் கேட்டது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரகசியமாக வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலர் முருகையனின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று கிராம நிர்வாக அலுவலர் முருகையன் லஞ்சம் கேட்ட ரூபாய் 3000 அவரிடம் தருவதாக கூறுமாறு அப்பெண்மணியிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து ரசாயன பவுடர் தடவிய 3000 ரூபாய் நோட்டை அப்பெண்மணியிடம் கொடுத்து கிராம நிர்வாக அதிகாரி முருகையனிடம் கொடுக்குமாறு கூறிய நிலையில் அப்பெண்மணி முருகையனிடம் 3000 ரூபாயை கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் வாரிசு சான்றிதழ் வழங்க லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மத்திய சிறையில் குண்டாஸில் அடைக்கப்பட்டிருந்த ரவுடி செல்போன் பேசிக் கொண்டிருந்ததை சக கைதி ஒருவர் வார்டனிடம் புகார் அளித்ததால் கைதியை ரவுடி சரமாரியாக தாக்கியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது மத்திய சிறை. இங்கு 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் பிரபல ரவுடி புளியங்கொட்டை என்கிற ரங்கராஜ் குண்டாஸ் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் நேற்று காலை சிறையில் செல்போன் வைத்துக்கொண்டு யாரிடமோ பேசிக் கொண்டுள்ளார். இதனை கண்ட வழிப்பறி வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள மேற்கு வங்கத்தை சேர்ந்த அமோல் என்கிற கைதி சிறை வார்டனிடம் புகார் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரங்கராஜன் அறைக்கு வந்த வார்டன் அவர் வைத்திருந்த செல்போனை பறிமுதல் செய்து கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவித்தார். இதில் ஆத்திரமடைந்த ரங்கராஜ் தன் மீது புகார் கொடுத்த அமோலை தாக்கியுள்ளார். பதிலுக்கு அவரும் ரங்கராஜன் தாக்க இருவரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதனை கண்ட வார்டன்கள் இருவரையும் விலக்கிவிட்டனர். இந்த மோதலில் ஆமோலுக்கு காயம் ஏற்பட்டதை அடுத்து அவரை சிறையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். தொடர்ந்து செல்போன் வைத்திருந்தால் சக கைதியை தாக்கியது குறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள கண்ணாரம்பட்டு கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மீது வனத்துறை அதிகாரிகள் தாக்குதல் நடத்தியதாக விழுப்புரம் எஸ்பிஐ அலுவலகத்தில் புகார் மனு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள கண்ணாரம்பட்டு கிராம ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள சுரேஷ் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள நிலத்தில் வைக்கோலை பாதுகாக்கும் நோக்கில் இரவு நேரத்தில் இருந்தபோது அந்த பகுதிக்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் பிரபாகரன்
தசரதன், சங்கர் உள்ளிட்டோர் இங்கு ஏன் இருக்கிறாய் என கேட்டு அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அருகில் இருந்த அவரது மனைவியையும் தரக்குறைவான வார்த்தைகளில் திட்டி தாக்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுரேஷ் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் கண்ணாரம்பட்டு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் மாட்டு வண்டிகள் மூலம் மணல் திருட்டு அதிகரித்து வருவதாகவும் இதற்கு சில வனத்துறை அதிகாரிகள் துணை போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சட்டவிரோத செயல்களை பற்றி தகவல் வெளியிடுவேன் என்ற அச்சத்தால் தான் தன்னை தாக்கியதாகவும் மணல் கடத்தியதாகவும் மரம் கடத்தியதாகவும் பொய் வழக்கு பதிவிடுவேன் என மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வனத்துறைக்கு சொந்தமான மணலை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளே மாட்டு வண்டியில் மணல் திருட்டுக்கு துணை போகிறார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னை தாக்கிய வனத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தனது புகார் மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நான் கண்ணாரம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர். எங்கள் கண்ணாரம்பட்டு ஊராட்சியில் மலட்டார் இருக்குது. மலட்டாரில் இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸு ஒத்துழைப்போட திருட்டு மணல் மாட்டு வண்டிக்காரங்க அடிக்கிறாங்க. இது நான் எங்கள் அந்த ஆற்று ஓரத்தில் எங்கள் கொல்லி இருக்குது. இவங்க மணல் அடிச்சுட்டு அந்த வக்கி கட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இந்தமாதிரி வக்கி கட்டி எடுத்துன்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நானும் எங்கள் ஒய்ஃபும் அந்த வக்கி கட்டி எடுக்காத அளவுக்கு நாங்கள் போய் உக்காந்து இருக்கும்போது 1ஆம் தேதி நைட்டு 11:30 மணிக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போலீஸ் ஒருத்தர் வந்தார், கிருபாகரன். அவர் இங்கே என்ன உக்காணிக்கிறீங்கன்னு கேட்டார். நான் ரோட்டில் தான் சார் உக்காணிக்கிறேன், பக்கத்தில் எங்கள் கொல்லிக்குதுன்னாரு. என் கொல்லி தான் இருக்குதுன்னு சொன்னேன். இங்கே என்ன உனக்கு வேலைன்னாரு. வைக்க கட்டு இருக்குது, அந்த வைக்க கட்டு எடுத்துன்னு போகிறாங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்கிறார், எங்கள் ஃபாரஸ்ட் ரோட்டில் உக்காணிக்கிறேன், இங்கே என்ன உங்களுக்கு வைக்க கட்டுக்குது, இது ஃபாரஸ்ட் ஏரியானாரு. ஃபாரஸ்ட் ஏரியாவில் சார், ஃபாரஸ்ட் தான் நீங்கள் வைக்க கட்டு எடுக்கிறதுனால உக்காணிக்கிறேன்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறார், எடுத்தோன்னே என்னடா திமிரா பேசுகிறேன்னு சொல்லிட்டு எட்டி ஒதுக்கிறாரு. என்ன தான் எட்டி வச்சார். அசிங்கமாக பேசி எங்கள் ஒய்ஃபை கேட்குறாரு, யாருன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு இந்த 11:30 மணி நேரத்தில் ஆமாட முறாட்டி இங்கே எப்படி வருவாங்க, யாரை தள்ளிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசின் புதிய திடக்கழிவு மேலாண்மை திட்டம் 2026 குறித்து சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணனுக்கு புதுச்சேரி நகராட்சி சுகாதார அலுவலர் விளக்கம் அளித்தார். மேலும் ராஜ்பவன் பகுதியில் அமைந்துள்ள பாரதி பூங்காவில் செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டத்தை நேரில் பார்வையிட்டு அதன் செயல்முறைகள் மற்றும் பயன்கள் குறித்தும் எம்எல்ஏ கேட்டறிந்தார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி ஆணையரும் உடனிருந்தார். அன்பு ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் பேசுகிறேன். நமது புதுச்சேரி அரசாங்கமானது ஒரு நியூ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசி 2026 சொல்லிட்டு ஒரு பாலிசி கொண்டாந்துருக்காங்க. 4 விதமான குப்பைகளை அவங்க தரம் பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க. அதில் முதல் வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட் வேஸ்ட்டு, 2வது சாலிட் வேஸ்ட்டு, 3வது மெடிக்கல் வேஸ்ட்டு, 4வது ஹசார்டஸ் வேஸ்ட்டு. அதில் என்னென்ன இருக்குன்றதை நான் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு அந்த பேம்ப்ளெட்டை காமிக்கிறேன், உங்களோட ஒரு புரிதலுக்கு. ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டாலே அந்த துறை வளரும். ஆனால் சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தால் மட்டும் எதுவும் பெருசாக பண்ண முடியாது. அதுக்கு மக்களாகிய நம் அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் தேவை. வில்லியனூர் தொகுதியில் வளர்ச்சி பணிகள் குறித்து அரசு அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தீவிர ஆலோசனை நடத்தினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அரசு சார்பில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய புதிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் மின்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, முனிசிபாலிட்டி, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகளுடன் தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இதில் செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர்கள் ஜலீல், அன்சாரி, விஜயன், மதிவாணன் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் முருகன், தினேஷ், ஸ்ரீராம், ஜெகன், ஹரிராம் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம், பாப்பாஞ்சாவடி, அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் முதற்கட்டமாக தொகுதியில் உள்ள வளர்ச்சி பணிகள், செயல்படுத்த வேண்டிய பணிகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் புதிய குடியிருப்பு பகுதிகளுக்கு தேவையான மின்மாற்றிகள் அமைத்தல், புதிய நகர்களில் தெரு மின் விளக்குகள் அமைத்தல், உயர் மின்னழுத்த பாதைகளில் ஏற்படும் பழுதுகளை உடனடியாக கண்டறியக்கூடிய வகையில் மின் பாதைகளை மாற்றி அமைக்கும் நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறும்
தொடர்ந்து தொகுதியில் உள்ள சாலை பணிகள், கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளையும் விரைந்து முடிக்குமாறும், தற்போது பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வாரி பொதுமக்கள் சிரமமின்றி வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கொம்பாக்கம் மற்றும் பாப்பாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள நிறை குறைகளை சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பணிகளாக விரைந்து முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். திருபுவனை தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று வாளி மற்றும் 1 கிலோ சர்க்கரை வழங்கி நன்றி தெரிவித்த தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சாய் சரவணகுமார் எம்எல்ஏ. மே 23 புதுவையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக போட்டியிட்டு சாய் சரவணகுமார் வெற்றி பெற்றார். கடந்த 20ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபையில் திருபுவனை தொகுதி எம்எல்ஏவாக சாய் சரவணகுமார் பதவியேற்றார். இந்த நிலையில் திருபுவனை தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வாளி மற்றும் இனிப்பு வழங்கி நன்றி தெரிவித்து வருகிறார். முதற்கட்டமாக நேற்று மாலை செல்லிப்பட்டு பகுதியில் வீடுதோறும் பொதுமக்களிடம் நிறை குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தும் தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து வாளி மற்றும் இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து திருபுவனை தொகுதி முழுவதும் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் வாளி மற்றும் இனிப்பு பரிசாக வழங்கி நன்றி தெரிவிக்கிறார். இவருடன் தமிழக வெற்றி கழக கட்சி நிர்வாகிகள் கணேஷ், பாலாஜி, பாலு, விக்னேஷ், ரமேஷ், சண்முகம், வீரபாண்டி, அருள், ஜீவா, செல்வபாண்டி, சிவா, சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பேட் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பேட்டில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சமுதாய கூடம் வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் 12,50,000 திட்ட மதிப்பீட்டில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கட்டாயம் பண்ணுவாங்க சார். சார் இருக்காங்க சார். திருக்கனூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் திருக்கனூர் கடைவீதியில் நேற்று காலை நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் பாண்டுரங்கன் தலைமை தாங்கினார். தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், தொகுதி செயலாளர் சிவசங்கர், மாநில செய்தி தொடர்பாளர் சிவச்சந்திரன், தொகுதி பொருளாளர் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் மத்திய அரசு மும்மொழி கொள்கையின் மூலம் இந்தி திணிப்பை கைவிட வேண்டும், சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். சாலை மறியல் காரணமாக திருக்கனூர் கடைவீதியில் போக்குவரத்து பாதித்தது. தகவல் அறிந்த திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சுமூக முடிவு ஏற்பட்டதால் மறியலில் ஈடுபட்ட 40க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மக்கள் மீது
புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க புதிய தலைவராக டிகே குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு இன்று பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்பு விழா இன்று புதுச்சேரி நாடார் உறவினர் முறை சங்க வளாகத்தில் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் முன்னேற்றம் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக டிகே குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். மேலும் அவருடன் செயலாளராக பரந்தாமன், பொருளாளராக சொக்கலிங்கம் மற்றும் துணைத் தலைவராக முகமது ஆரிஃப் என்கின்ற நாசர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிகே குரூப்ஸ் நிர்வாக தலைவர் குமரகுரு உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகளுக்கு புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பொதுக்குழு கூட்டத்திற்கு வழக்கறிஞர் கோவிந்தராஜ் மற்றும் ஆடிட்டர் ராஜாராமன் முன்னிலை வகித்தனர். முன்னாள் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க தலைவர் அன்சாரி தலைமை தாங்கினார். கலைமாமணி, பாவலர் திருஞானம் வரவேற்புரை வழங்கினார். விழாவில் புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய புதுச்சேரி பாத்திர வியாபாரிகள் சங்க தலைவர் குமரகுரு, சங்கத்தின் அனைத்து முன்னேற்றத்திற்கும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என அனைவரின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதோடு சங்க வளர்ச்சிக்கு உழைக்க காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சான்றிதழ் வழங்க 3000 லஞ்சம், வருவாய்த்துறை அதிகாரி கைது. புகார் தெரிவித்த கைதி மீது சக கைதிகள் தாக்குதல், புதுச்சேரி சிறைச்சாலையில் பரபரப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.